அவங்களோட உழைப்பு அப்ப இப்படிதான் போடுவீங்களா? இதை போடுறதுக்கு 20,000 செலவாச்சு. இது எத்தனை பேரோட உழைப்பு? எமோஷனல் ஆக கூடாது. உங்களுக்கே தெரியும் மேடம், மனசாட்சிக்கு தெரியும் மேடம். மக்களுக்கு நல்லது தானே பண்றோம், கெட்டது பண்ணலையே. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ். தமிழக வெற்றி கழகத்தோடு இருக்கும் பொதுமக்களாகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நேற்று எங்கள் அண்ணன், எங்கள் தலைவர், எங்கள் தளபதி பண்ண சம்பவம் எப்படி இருந்தது? ஸோ எல்லா ஃப்ளாஷ் நியூஸும் அதுதான். கோயம்புத்தூரில் எந்த அளவுக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு சம்பவம் பண்ணாரோ அதை விட ட்ரிபிள் மடங்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் நடந்திருக்கு. அது நம்ம பண்ண சம்பவம் கிடையாது, தானாக நடந்த சம்பவம். ஸோ நிறைய பேர் பேசிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிறாங்க. இருந்தாலும் என்ன நடந்தது, அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம தலைவர் மதுரை போனனால ஒரு கசப்பான அனுபவம் நமக்கு நடந்தது. அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் நம்ம தண்ணீர் பந்தலெல்லாம் கிழிச்சாங்க, ஒரு பிரச்சனைலாம் நடந்தது. ஸோ தலைவர் இங்கே மதுரை வந்தனால பார்த்திங்கன்னா நியூஸும் அதை பற்றி யாரும் பேசலை. நம்ம தோழர்கள் ஃபுல்லாக நம்ம தலைவர் வந்தனால அந்த சைடு ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி அந்த வீடியோஸ் தான் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் இந்த சைடு ஒரு விஷயம் நடந்திருக்கு. டிஎம்கே, அதாவது திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இன்றைக்கி பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் மதுரை தலைவரால் மதுரை என்ன ஆயிடுச்சு, அந்த வருகை எந்த மாதிரி இருந்தது, அது ஒஃபிஷியல் மீட்டிங்கா இல்லை ஷூட்டிங் போகிறாங்களா? ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம தலைவரே அதுக்கான ஒரு ப்ரெஸ் நோட்டு கொடுத்துட்டாரு. ஸோ டீட்டெயிலாக பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஏகப்பட்ட பேர் சொல்லிக்கிறாங்க, கூட்டமெல்லாம் ஓட்டா மாறாது, எல்லாருக்குமே கூட்டம் வரும். எம்ஜிஆர் அவர்களுக்கு வருது, நடிகர்கள் வந்தால் வரும், நடிகைகள் வந்தால் வரும், யார் வந்தாலும் க்ரௌடு வரும், ஆனால் அதெல்லாம் ஓட்டா மாறாது. யோசிச்சு பாருங்கள், சிவாஜி கணேசன் அவர் என்ன ஆனார்? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நம்ம வீடியோஸ் கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. இவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த ஒரு சின்ன சின்ன பசங்க இருப்பாங்க. 200 வாங்கிட்டு ஒரு கமெண்ட் போடுறது, ஒரு ட்விட் பண்ணுறது, இந்த மாதிரி மெம்பர்ஸ் நிறைய பேர் ஆன்லைனில் இப்போது இருக்காங்கன்னு சொல்லலாம். 24 மணி நேரமும் அவங்களோட வேலை என்னென்னா நம்மளை பற்றி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறது, இது மட்டும்தான் அவங்களோட வேலை. ஸோ அவங்களுக்கு ஒரு பதில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ வேடிக்கை பார்க்க வரவங்க, ஒரு நடிகரை வேடிக்கை பார்க்க வரவங்க ஒரு 5 நிமிஷம் நிற்பாங்க, இல்லை ஒரு மணி நேரம் கூட நிற்பாங்க. அதுவும் இப்போ அடிக்கிற வெயிலில் கிட்ட காலைல 6 மணிக்கு வந்தவங்க ஸோ தலைவர் இங்கேருந்து எப்போ கிளம்புவாருன்னு கூட தெரியாமல் அவ்வளோ பேர் குடும்பமாக வந்திருக்காங்க. இதெல்லாம் ஓட்டா மாறது நான் சொல்கிறீங்க? ஸோ எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் இதெல்லாம் 100% தலைவருக்கு விழ போகிற ஓட்டு தான். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியோடு வந்து கிட்டத்தட்ட அந்த ஏர்போர்ட் வாசல்லே 1000 பேர் 2000 பேர் கிட்ட நிற்கிறாங்களாம். அப்போ ஏர்போர்ட் வெளியே ஸோ எல்லாருமே ஒரு விஷயத்தை கொலாஜ் பண்ணி போகிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கூட்டம் எதுக்கு வரும்னு பார்த்திங்கன்னா, இந்த சித்திரை நாள்லாம் சொல்லுவாங்கள்ல, அழகர் ஆற்றுல இறங்குற டைமு. ஸோ அந்த ஊர்வலம் வரும்போது பார்த்திங்கன்னா மதுரையை ஸ்தம்பித்து நிற்கும். ஒட்டுமொத்த குடும்பமும் ஒட்டுமொத்த ஃபேமிலி எல்லாம் க்ரௌட் எல்லாமே அதை சுற்றி தான் இருப்பாங்க, அந்த கோவிலை சுற்றி தான் இருப்பாங்க. அது ஒரு மிகப்பெரிய திருவிழா. தமிழகத்தில் பார்த்திங்கன்னா அந்த மதுரையில் அந்த ஈவெண்ட்டு பெரும்பாலும் எல்லாருமே பேசப்படுற ஒரு ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் தான் அங்கே அவ்வளோ கூட்டம் கூடும். அதுக்கப்புறம் வேறு எந்த ஈவெண்ட்டுக்கும் இந்த அளவுக்கு கூட்டம் கூடுமான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம்னு சொல்லலாம். அந்த அழகரை அந்த கொண்டு வரும்போது, அந்த ஊர்வலம் வரும்போது நிறைய பேர் ஆரத்தி எடுப்பாங்க, மாலையை வீசுவாங்க, ஸோ பாலாபிஷேகம் பண்ணுவாங்க, வரவேற்பு பயங்கரமாக இருக்கும். ஸோ இதுதான் மதுரை, அவங்களோட ட்ரெடிஷ்னல், அவங்களோட வரவேற்பு அப்படி தான் இருக்கும். அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்தது. பார்க்கும்போது அந்த வீடியோ பார்க்கும்போது ரெண்டையும் கொலாஜ் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ பேஜார் ஆகிட்டேன். ஸோ இதில் ஒரு விஷயம், விஜய் நான் முன்னாடியே ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டாரு. நீங்கள் எல்லாருமே சொல்லுவீங்க ப்ரெஸ் மீட்டே கொடுக்க மாட்டுறாரு, ஏன் இவர் ப்ரெஸ் மீட் தர மாட்டுறாரு, ஏன் பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டுறாரு, நீங்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் சென்னையில் ஏர்போர்ட்டில் பத்திரிகையாளர்களை சந்தித்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் ஒன்றுனா அவர் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுவார். இந்த நேரத்தில் அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ அவர் அந்த நேரத்தில் அவருக்கு தோணிச்சு, இப்போ நம்ம சொல்லாமல் அங்கே போகிறோம், க்ரௌடு ஹெவி க்ரௌட்னால நிறைய, இது 2 நாள் முன்னாடி தான் ஒரு அறிக்கை கூட கொடுத்துருந்தார். இது அங்கே பேச முடியாது, மதுரையில் இறங்கி ப்ரெஸ் மீட் கொடுக்குற அளவுக்கு அங்கே நிலைமை இருக்குமான்றத அவருக்கு சந்தேகம். காரணம் ஆன்லைன்லேயே வீடியோஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு, ஹெவி க்ரௌடுன்ட்டு. ஸோ அவருக்கு அந்த நேரத்தில் அவர் எதுவும் பார்க்கல, ப்ரெஸ் மீட்லாம் நம்ம கொடுக்கக்கூடாது, அந்த ஒரு ஃபோக்கஸ்லாம் அவர் பார்க்கல. ஆனால் அவரோட மைண்டில் எனக்கு தெரிஞ்சு நான் என்ன நினைக்கிறேன்னா, முக்கியமான ஏதாவது விஷயத்தை அட்ரஸ் பண்ணோன்னா தான் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணணும், ப்ரெஸ்ஸுக்கிட்ட பேசணும், அப்போ தான் அந்த விஷயம்
பெரிய லெவலில் ரீச் ஆகும்னு அவர் மைண்டில் வச்சுருந்தாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி பெருசாக சொல்லலை. ஆனால் இப்போது அவர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ண காரணம், நான் ஒரு விஷயம் சொல்லணும், அது என்னோடய தோழர்களுக்கு போய் சேரணும், அது வீடியோ மூலயமா போய் சேரும்னு அவருக்கு தெரியும். அத்தனை மீடியாவும் அங்கே இருந்தனால கரெக்டான நேரத்தில் அந்த இடத்துல போய் அவர் அட்ரஸ் பண்ண விஷயம் கரெக்டாக இருந்தது. அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள். மதுரை ஏர்போர்ட்டில் நம்மளுடைய நண்பர்கள், நண்பிகள், தோழர்கள், தோழிகள் எல்லாருமே வந்து இருக்கிறாங்க. முதல்ல அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மதுரை மக்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். உங்களுடைய அன்புக்கு வந்து கோடான கோடி நன்றிகள். நான் இன்னைக்கு போகிறது வந்து ஜனநாயகன் படத்தினுடைய வேலைக்காக போகிறேன். கொடைக்கானலில் ஒரு ஷூட்காக போகிறேன். கூடிய சீக்கிரமே உங்கள் மதுரை மண்ணுக்கு நம்ம கட்சி சார்பாக வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணி நான் பேசுகிறேன். பட் இன்றைக்கி ஒரு 1 ஹவரில் நாங்கள் லேண்ட் ஆகி நான் அவங்க எல்லாருமே பார்த்துட்டு நான் வந்து என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன். நீங்களும் சேஃபாக அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க. யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே வந்து ஃபாலோ பண்ணுறதோ, இந்த பைக்கில் ஃபாஸ்ட்டாக வர்றதோ, பைக் மேலே நின்றுக்கிட்டு பைக் ஓட்டுறது, ஹெல்மெட் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வராதிங்க. ஏன்னா அந்த காட்சியெல்லாம் பார்க்குறதுக்கே மனசுக்கு வந்து ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரமே வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணி நான் பேசுகிறேன். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மே தின வாழ்த்துக்கள். லவ் யூ ஆல் அண்ட் see you all. அண்ட் இதை வந்து நான் மதுரை ஏர்போர்ட்டில் இந்த மெசேஜ் என்னால் கன்வே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அங்கே சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அதனால தான் இங்கேயே நான் சொல்லிட்டு நான் கிளம்புறேன். தேங்க்யூ. அவர் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எதனால் அவர் அங்கே ப்ரெஸ் மீட் சென்னையில் கொடுத்தாருன்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா அவர் அங்கே ரீச் ஆனோன்னே மதுரையிலேருந்து நம்ம மதுரை மக்கள் கொடுத்த வரவேற்பு நீங்கள் பார்க்கணும். ஸோ நெருப்பாக இருந்ததுன்னு சொல்லலாம் ஏர்போர்ட்லேருந்து. அதாவது ஏர்போர்ட்லேருந்து அவர் கொடைக்கானல் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாலும், அதாவது திண்டுக்கல் கிராஸ் பண்ணும்போது திண்டுக்கல் தமிழக வெற்றி கழக தோழர்கள், ஒவ்வொரு ஏரியா கிராஸ் பண்ணும்போது அவங்க அந்த ஜங்ஷனில் அத்தனை பேர் நிற்கிறாங்க. கோயம்புத்தூர்லேருந்து அப்படியே ஃபுல்லாக நிற்கிறாங்களாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அதுவும் அவர் வந்து ஷூட்டிங் தான் போடுறாரு, எந்த கட்சி மீட்டிங்கும் வரல. தமிழக வெற்றி கழகம் எந்த ஒஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல, யாருக்கும் தெரியப்படுத்தவும் இல்லை. ஹோட்டல் எங்கே புக் பண்ணியிருக்காங்க கொடைக்கானலில் போகிறதுக்கு அந்த பாஸ் எல்லாம் ஏதோ எடுப்பாங்களாம், அதெல்லாம் லீக் ஆகி 2ஆம் தேதி 3ஆம் தேதியெல்லாம் ஷூட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட்டு, அதாவது யோசிச்சு பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு ட்ராக் பண்ணுற அளவுக்கு நம்ம தோழர்கள் வெறிக்கொண்டு இருக்கிறாங்க. கோயம்புத்தூர் போகும்போதும் இந்த விஷயம் நடந்தது. அதிகமாக கிட்டத்தட்ட ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டை, அந்த சார்ட்டர்ட் ஃப்ளைட்டை வந்து சர்ச் பண்ணியிருக்காங்களா ஆன்லைனில். அதோட ரிசல்ட் வரும்போது பார்த்தேன், அவங்களே ஆன்லைனில் அது கொடுத்துருந்தாங்க. அவர் எப்போ வர்றாரு, எப்படி இறங்குறாருன்ற முதற்கொண்டு எல்லாத்தையும் க்ளீனாக நம்ம பிள்ளைங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய நியூஸாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அடுத்தது மதுரைக்கு வரத்துக்கு கொஞ்சம் யோசிப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் பசங்க அப்படி பண்ணுறானுங்க. நான் பார்க்குறேன், பால் பேக்கெட்டெல்லாம் வாங்கி வண்டிக்கு 2 சைடும் அந்த சைடு இந்த சைடு அடிக்கிறாங்க. நான் எப்போவுமே அதை ஆதரிக்க மாட்டேன். நம்ம படம் ரிலீஸ் அப்போவும் எங்கள் தேட்டரில் நான் முதல் வைக்கிற பேனர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பால் அபிஷேகம் இங்கே பண்ணக்கூடாது, அப்படி மீறி பண்ணால் அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி நாங்கள் மக்கள் இயக்கமாக இருக்கும்போதே அந்த விஷயத்தை பண்ணியிருக்கோம். அதுக்கு பதிலாக நீங்கள் பால் பாக்கெட் வாங்கி கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க, அவங்க வீட்டில் குழந்தைங்க இருக்கும் அதை யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நாங்கள் அது அப்போலேருந்தே அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதனால் நாங்கள் அதை பெருசாக ஆதரிக்கிறது இல்லை. இருந்தாலும் ஃபேன்ஸ் அவங்களோட அந்த ஆதங்கம், அந்த ஒரு ஹாப்பினஸ், அதை எப்படி அவங்களுக்கு வெளிக்காட்டணும்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அண்ணன் வரும்போது எந்த அளவுக்கு ஒரு பாசம் காட்டணுமா, வேறு எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் வரும்போது இந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க, மலர் வீசுவாங்க, பூ கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, இது எல்லாருக்குமே நடக்கிறது தானே. ஆனால் எதுக்குமே நடக்காத ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். கோயம்புத்தூரில் அவர் வரும்போது நிறைய பேர் வாட்டர் பாட்டிலும் பிஸ்கெட்டும் கொடுத்தாங்க. அண்ணா உங்களுக்கு பசி இருக்கும், நீங்கள் அங்கேருந்து வரீங்க, தண்ணி குடிங்கண்ணா, பிஸ்கெட் சாப்பிடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு தோழர்கள் கொஞ்சம் பேர் அங்கேருந்து பவுன்சர்ஸ் வழியாக தளபதிக்கு கொடுக்குறாங்க. நியூஸில் கூட வந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கி அவர் கொடைக்கானல் போகிற ரூட்டில் நிறைய பேர் எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் என்னென்னு தெரியுமா, அவருக்கு ஷர்ட்டு, பேண்ட்டு, ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி அவருக்கு தேவையான விஷயம். இது யாருங்க கொடுப்போம்? ஒரு அரசியல் கட்சி தலைவர் கொடுக்குற மாதிரி தெரியுது. எங்கள் அண்ணனுக்கு நான் கொடுக்குறேன், ஆனால் இந்த மாதிரி வச்சுக்கோங்கண்ணே, இந்த பொங்கல் வருதுண்ணே, தீபாவளி வருதுண்ணே, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வருதுண்ணே, எல்லோரும் சொல்லி ஆனால் இதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி டோர் வழியாக கொடுக்குறாங்களாம். அவர் வேறு வழி இல்லாமல் என்னடா இப்படி காட்டுறாங்க, ஒன்ஸ் ஒன்று வாங்கிட்டால் எல்லாருமே இதை கொண்டு வந்துருவாங்களான்னு ஒரு விஷயமும் அவருக்கு தெரியும். அதனால தான் யாரும் பின்தொடராதீங்க. அவரே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு, ஒருத்தர் ஃபாலோ பண்ணும்போது கிளாஸை திறந்து, நண்பா போதும் நண்பா போதும் அப்படின்றாரு. அந்த ரியாக்ஷன்லேயே நமக்கு தெரிஞ்சிச்சு, ஓ அவர் நிம்மதியாக விடுங்க, அவர் போகிறது ஷூட்டிங்கு, ஜனநாயகம் ஷூட்டிங்காக போகிறாரு, கட்சி மீட்டிங்கிற அதுக்கே இந்த அளவுக்கு அலப்பறை பண்ணிங்கன்னா பிரச்சாரம், இன்னும் பூத் மீட்டிங் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பூத் மீட்டிங் அடுத்து மதுரையில் இருக்க வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. ஆனால் அதை சுற்றி வேறு என்ன டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, திருச்சியோ அந்த மாதிரி சைடு மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆல்ரெடி முடிச்சிட்டாரு.
மதுரையில் சம்பவம் பண்ணி முடிச்சிட்டாரு. இது ஆன்லைனில் மிகப்பெரிய லெவலில் காட்டு தீயாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சினால பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்மளால் ஷேர் பண்ண முடியல. அது தூத்துக்குடியில் நடந்த விஷயம், தண்ணீர் பந்தல். அதாவது மே 1ஆம் தேதி உழைப்பாளிகள் தினம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல தமிழக வெற்றி கழகம் சார்பாக தண்ணீர் பந்தலாம் ஓப்பன் பண்ணி செலிப்ரேஷன் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காக்கி சட்டை, நம்ம சென்னையில் புதுப்பேட்டை சைட்லாம் பார்த்திங்கன்னா காக்கி சட்டையெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த மாவட்ட செயலாளர், அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அப்போது தூத்துக்குடியில் என்ன நடந்திருக்குன்னா, இந்த தண்ணீர் பந்தலுக்கு அரேஞ்ச் பண்ண பேனர்லாம் பார்த்திங்கன்னா திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் வந்து அதை கிழிச்சிருக்காங்க. எடுங்கன்னு ப்ளஷர். அதுக்கப்புறம் பேனர்லாம் கிழிச்சிருக்காங்க. இமீடியட்டாக நம்ம தோடுகள் எல்லாருமே போய் ரோட்லேயே உட்காந்துட்டாங்க. அங்கே போலீஸ்காரங்க நிறைய பேர், சாலை மறியல்லாம் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து கேட்கும்போது இந்த விஷயம் தெரிஞ்சு, எதுக்கு கிழிச்சிங்க, நீங்கள் அவுத்து வச்சுருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஏன் கிழிச்சிங்கன்னு சொல்லி போராடி நிறைய பேர் நம்ம தோழர்கள் அங்கே கூட்டினால காவல்துறை என்ன பண்ணுறது, இவ்வளோ கூட்டம் வருது, தெரியாமல் இவங்களை தொட்டுட்டோமேன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு சமரசம் பேசி இனிமேல் இது நடக்கக்கூடாது, இனிமேல் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஈவினிங்குள்ளே பார்த்திங்கன்னா தண்ணீர் பந்தலுக்கு அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தா அதை அவங்க ஓப்பன் பண்ணி இப்போது சுலபமாக அது முடிஞ்சிச்சு. ஸோ இது யோசிக்கும் போது சாதாரணமான விஷயம் தான் நான் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு பேனரை கிழிக்கிற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய வேதனைக்குரிய விஷயம். எனக்கு நடந்திருக்கு, நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். எனக்கு இன்னும் பர்மிஷன் கிடைக்கல. காரணம், எம்எல்ஏ வர ஏரியா, துணை முதல்வர் வர ஏரியான்னு சொல்லிட்டாங்க, அங்கே வைக்கக்கூடாதுன்ட்டாங்க. அது ஒரு காலனி மாதிரி ஒரு ஏரியா. அங்கே இருக்கிற மக்களுக்கு அங்கே அவசியம் தண்ணீர் பந்தல். நிறைய ஸ்கூல் பிள்ளைங்க, நிறைய பேர் ரிச்சாக ஓட்டுறாங்க, ஆட்டோ ஓட்டுறவங்கலாம் இருக்கிற இடம். அந்த இடத்துல கண்டிப்பாக தேவை. அதனால தான் நாங்கள் ட்ரை பண்ணோம், எங்களால் வைக்க முடியல. ஸோ இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குது இதை பார்த்தோன்னா. இதை அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். நேற்று நம்ம தலைவர் மதுரை சைடு போனனால ஃபுல் காற்றும் அந்த சைடு போயிடுச்சு. எல்லா மீடியாலும் அதை பற்றி தான் பேசினாங்க. அதனால் இதை அட்ரஸ் பண்ண முடியல. அதனால் இந்த வீடியோ மூலிமா அதை தெரியப்படுத்திக்கிறேன். நீங்கள் நம்ம தலைவர் மதுரை வருகை எப்படி இருந்தது, ஸோ அதை பற்றி கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன். அவரோட கேரவன் ஃப்ரெண்ட்லேயே பார்த்திங்கன்னா நுறுக்கிட்டானுங்க, அது வளைஞ்சிருக்கு. ஸோ பாசம் தான், நம்ம இது தப்பு சொல்ல முடியாது, பாசம் தான். இருந்தாலும் அண்ணன் சொன்ன மாதிரி கண்ட்ரோலாக இருங்க. அவரை மீண்டும் நீங்கள் பயம்படுத்துகிறீங்க. அவர் வேன் மேலே ஏறி அது தவிர்த்தா நல்லாயிருக்கும். ஆம்புலன்ஸ் போகும்போது கோயம்புத்தூரில் நம்ம தோழர்கள் எப்படி வழிவிட்டாங்களோ அதே மாதிரி நம்ம தலைவர் போகும்போது அவருக்கு நல்லா வழிவிட்டு அவரை கொண்டாடுங்க, வேணாம் சொல்ல. ஆனால் அவரை தொடரணும், அவர் கையை பிடிச்சி இழுக்கணும், அவர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க. அவர் ஒரு அரசியல் கட்சியோட தலைவர், நிறைய மக்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக அவரை விட்டால் தான் அவர் ஃப்ரீயாக இறங்கி வருவாருன்றதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ உயிர் உள்ளவரை எங்கள் அண்ணன் தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. டாடா, டேக் கேர், பாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி.